அதாவது சின்னோர் நெருப்பு குச்சல் கொடுத்த ஒரு கிறுக்கன் ஏற்கனவே இந்த மஸ்ஜிதை ஃபுல்லா சுத்தி அளந்து வச்சிருப்பான். இது மாதிரி பில்டிங்கோட சுத்தி ஏற்கனவே கிறுக்கன் லூசன் அளந்து வச்சிருப்பான். இப்போ ஒரு புள்ள அளந்தால் அவன் அளந்த அளவுக்கு வரல, போ அப்படி வராது. நான் ஏற்கனவே அளந்துக்கிட்டு இன்னும் அளந்துட்டுவான். இது ரகீன். வலது காசு இருப்பது இடது காசு இருப்ப வலதுக்கு போட்டுக்கொண்டு நட, இது ரகீன். ஐஸ் படத்துக்கு இது நக்கு, இது ரகீன். பாதையில போற ஒரு பெண்ணை காட்டி ஓடி போய் முத்தம் போட்டுட்டு வா, இது ரகீன். இதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லுவோமே, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கேடு கட்ட ரகீன் கிட்டத்தில் நடந்துச்சு. மார்க்க கல்வி இல்லாத விளைவு. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் கூட திட்டமா போய்விட்ட சமூகத்தில் மார்க்கம் இல்லை. என்ன இஸ்லாம், அதாவது முஸ்லிம் மாணவர்கள் நிறைந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் முஸ்லிம் மாணவர்களால் முஸ்லிம் மாணவருக்கு ரகின் நடக்க போகுது. சிரிக்கப்படாது, சிந்திக்க வேண்டும், உளமுருகி கேளுங்க. இதுதான் நிலைமை, சமூகத்தில் நிலைமை. இப்ப தேர்ட் இயர் அல்ல செகண்ட் இயர் மாணவர்கள் வந்து டெஸ்ட் இயர் மாணவர்களை கூப்பிடுறாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் ஒரு இடத்துக்கு சேர்ந்தாச்சு. சேர்ந்தது பிறகு கேட்கிறாங்க, நீங்க எல்லாரும் உம்ரா செஞ்சுக்கிறீங்களா? வந்த மாணவியர்கள் பயத்தோடு இருக்கிறாங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, நானமாறு தாத்தமார் என்ன சொல்ல போறாங்களோ. இதான் ரகின். சொன்ன செய்யணுமே, எதை சொன்னாலும் செய்யணும். தோப்பு காரணம் போட்டு நான் நினைக்கிறேன், வரப்பிரகாஷ் என்ற ஒரு மாணவன், நான் திஹாரிக்கு வந்த புதுசு, எனக்கு கேம்பஸ் கிடைச்ச அந்த கால பகுதியில் திஹாரிக்கு வந்த புதுசு, வரப்பிரகாஷ் என்ற ஒரு மாணவன் தோப்பு காரணம் போட்டு போட்டு லாம்பு குப்பி வச்சு படிச்சவன் 2 சிறுநீரகம் வீங்கி வீங்கி செத்து போனான். இதான் நடக்குது. ரகின் மார்க்க கல்வி இருந்தா இது நடக்குமா? இப்ப எல்லாத்தையும் கேட்கிறாங்க, நீங்க உம்ரா செஞ்சுக்கிறீங்களா? வந்திருக்கிற புள்ளைகள் எல்லாம் இல்ல நாங்க செஞ்சில்ல பணிவோட பயத்தோட சொல்றாங்க. நாங்க இப்ப உம்ரா செய்ய போறோம். புள்ளைகள் எல்லாரும் அகலத்திலிருந்து யோசிக்கிறாங்க, என்ன நாங்க எப்படி உம்ரா செய்றீங்க, மக்காக்கு போகணுமே. கொளுத்த தடிச்ச கருத்த ஒரு மாணவனை கூப்பிட்டு, அதிலே இருந்து டெஸ்ட் இயர்ல இருக்கிற கொளுத்த தடிச்ச ஒரு மாணவனை கூப்பிட்டு சொல்றான், இப்ப நீ ருக்கு வடிவுல இரு. இப்படி பாருங்க எந்த அளவு கேடுகட்ட சமூகம் பாருங்க. அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய சுன்னா எந்த அளவு கேலி செய்யப்படுது. மார்க்கம் இல்லாட்டி தான் விளைவு. அப்படி வச்சு ஒத்தத்துல சொல்றாங்க, நீங்க ஒத்தரா பைத்து பின்பக்கத்தில் முத்தமிடணும். அதுதான் ஹஜருல் அஸ்வத். அஸ்தக்ஃபிருல்லாஹ். மனிதனுடைய பொடியில ஒரு பார்ட்ஸ் ஒப்பிட்டு இது ஹஜருல் அஸ்வத், இதுல வைத்து முத்தமிட்டு வா. முத்தமிடுகின்ற நேரம் கொஞ்சம் பேர் இழுக்கணும், கொஞ்சம் பேர் அதட்டணும். அந்த ஹஜருல் அஸ்வத் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தணும். சுப்ஹானல்லாஹ். அபில்லாஹி வ ஆயாத்தி வ ரசூலி குன்தும் தஸ்தஹ்சியூன். அல்லாஹ்வுடைய தூதரே, அவருடைய வசனங்களே நீங்க ஹிண்ட் அடிக்கிறீங்க. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வசனம் தான் கிடைச்சா ஜோக் பண்றதுக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். சகோதரர்களே, எங்க இருக்குது சமூகம்? எந்த அளவுக்கு இந்த சமூகம் மாறி போகுது நீங்க பாக்குறீங்க. எந்த அளவுக்கு எம்முடைய பெற்றார்கள் கலவன் பாடசாலைக்கு அனுமதி, தனியா பஸ் ஏறி கொழும்புக்கு வேற எங்கேயோ கிளாஸுக்கு போறதுக்கு அனுமதி, ஷாப்பிங் போறதுக்கு அனுமதி, போன் பேசுறதுக்கு அனுமதி, எல்லாத்துக்கும் அனுமதி. ஏன் நீங்க குர்ஆன் வகுப்புக்கு அனுமதி கொடுக்கல? மஸ்ஜிதில் நடக்கிற வாராந்த பயான் நிகழ்ச்சிக்கு ஏன் உங்களோட பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுக்கல? இன்டர்நெட்ல ஒரு பயானை போட்டு கேட்கறதுக்கு ஏன் அனுமதி கொடுக்கல? ஒரு உம்மா ஒரு வாப்பா எல்லாரும் வாங்க உட்காருங்க, 8 மணி ஆகுது, 9 மணி மட்டும் ஒரு சீடியை போட்டு பார்ப்போம் வாங்க என்று ஒரு பயான் சீடியை போட்டு பார்க்கிறதுக்கு ஏன் எங்களுக்கு வாய்ப்பு இல்ல? மாடல் அழகிகள் எல்லாம் இஸ்லாத்தை நுகர்கின்றார்கள், கிரிக்கெட் வீரர்கள் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள், பட நடிகர்கள் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள், புகழாரத்தின் உச்சகட்டத்தில் இருந்தவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றார்கள். நாங்க எங்க இருக்கிறோம்? பண்பாட்டு எழுச்சியில் சகோதரர்களே, மார்க்க கல்வி இல்லாத இந்த சமூகமாக நாம் வருகின்றோம். எதை கற்கின்றோம்? நாம் படிப்பது எதனை? மார்க்க கல்வி 2ஆம் தரமாக போய்விட்டது சமூகத்தில். மார்க்க கல்வி 2ஆம் தரமா போயிட்டாச்சு சமூகத்தில். வாட்ஸ்அப்ல இப்ப ஓடிக்கொண்டிருக்க சில வீடியோகள், அது ஒன்றை நீங்க பாக்குறீங்க. ஒரு கேர்ள், ஒரு தமிழ் சகோதரோட நேர்காணல். அவள் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறார், சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து ஒரு இஸ்காவை தலையில சுத்தி கொண்டிருக்கிறார். பக்கத்துல உம்மா இருக்கிறார், தங்கச்சி இருக்கிறார். இவர் கேட்கிறாரு, உங்களுக்கு யார பிடிக்கும்? எனக்கு சூர்யாவை பிடிக்கும். நான் பேரை சொல்றான். சூர்யாவை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அப்படியே ரொம்ப பிடிக்கும். வீடியோ இருக்கு அந்த வீடியோ. ரொம்ப பிடிக்கும் என்றா பாருங்க. அவ சொல்ற வார்த்தை பிரயோகத்தை நீங்க பாக்குறீங்க எப்படி தெரியுமா? இப்படி ரொம்ப பிடிக்கும். சூர்யாவை மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தான் எனக்கு பார்க்க சொல்லிக்கிறேன். வல்லாஹ் இப்படியே சொல்றார். அந்த நடத்துறவர் கை கட்டி சிரிக்கிறார், அப்படி சிரிக்கிறார். சிரிச்சு போட்டு தங்கத்தை காட்டி நீங்க கேட்கிறார். எனக்கு
ஒரு பேரு சொல்றார். அதாவது சிவகாந்தனோ ஏதோ ஒரு பேரை சொல்றார். சிவகாத்தனோ எத்தியோத்தன் பேரை சொல்லி எனக்கு அவனை பிடிக்கும். எப்படி அப்படி பிடிக்குமா? உஷிர் என்றார். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யார் உஷிராம்? ஒரு நடிகன் எனக்கு உயிர் என்று சொல்லுகின்றால் அவோ அபூ தல்ஹா வருகின்றார். உம்மு சுலைம் கை குழந்தையோடு நிற்கின்றார் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சுலைம் கை குழந்தையோடு நிற்கின்றார், விதவை, மாப்பிள்ளை இல்ல. அவ அபூ தல்ஹா வருகின்றார். உம்மு சுலைம், உன்னை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா? உன்னை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா? மாப்பிள்ளை கிடைச்சா போச்சின்னு இருக்க வேண்டிய நிலைமையில எவனோ ஒருத்தனுக்கு வாழ்வு தர வாரான், அல்ஹம்துலில்லாஹ் யோசிச்சு கொண்டு சரின்னு சொல்லணுமே. என்ன பேசுற அபூ தல்ஹா? உனக்கும் எனக்கு மெச்சாகுமா? ஏ உம்மு சுலைம், அடா உனக்கும் எனக்கு மெச்சாகாது. தீயிட்டு அணைத்தால் எரிந்து விடக்கூடிய மரத்தை வணங்குகின்றவன் நீ. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகளை வணங்குகின்றவன் நீ. ஏக தெய்வனை வணங்குகின்ற நான் எனக்கு உனக்கு எப்படி மெச்சாகும்? மெச்சாகாது, விட்டுடு. சுப்ஹானல்லாஹ். அபூ தல்ஹாவுக்கு இந்த வார்த்தை ஹிதாயத்தை கொடுத்தது. நீங்க பாக்குறீங்க,